என் பெயர் நந்தினி. என் உலகமே என் கணவர்தான். அவர் இறந்த துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டிருந்த நிலையிலேயே அந்த கொடூர சம்பவம் நடந்தது. என் கணவரின் தம்பிகளான கார்த்திக்கும் அருணும் சேர்ந்து இரக்கமே இல்லாமல் என்னை வீட்டை விட்டு துரத்தினார்கள். புகுந்த வீட்டை தவிர எனக்கு புகலிடம் என்று வேறு எந்த இடமும் இல்லை. வீட்டை விட்டு வெளியேறும் முன் நான் அவர்களிடம் ஒன்றே ஒன்று தான் கேட்டேன். நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன். ஆனால் என் கணவரின் பழைய பொருட்கள் சில எனக்கு வேண்டும் என்றேன். நகைகளையும் பணத்தையும் எங்கே நான் எடுத்துச் சென்று விடுவேனோ என்று பயந்த அவர்கள் முதலில் கடுமையாக மறுத்தார்கள். எனக்கு அவருடைய விலையுயர்ந்த பொருட்கள் எதுவும் வேண்டாம். அவர் கைப்பட எழுதிய கவிதைகளும் எங்கள் வாழ்வின் அழகான தருணங்களை பதிவு செய்த டைரிகளும் அடங்கிய அந்த பழைய பை மட்டும் போதும் என்று கெஞ்சினேன். அந்த பையை நான் கையில் எடுத்ததும் என் கொழுந்தன்களும் அவர்கள் மனைவிகளும் சத்தமாக சிரித்து என்னை கேலி செய்தார்கள். இந்த காகிதங்களை வைத்துக்கொண்டு இவள் என்ன செய்ய போகிறாள்? இதை நாங்கள் பழைய பேப்பர் கடைக்குத்தான் போட நினைத்தோம் என்று ஏளனமாக பேசினார்கள். அந்த வார்த்தைகளை மௌனமாக விழுங்கிக் கொண்டு என் குழந்தைகளை அழைத்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினேன். என் வாழ்க்கை ஒரு சிறிய குடிசை வீட்டுக்கு மாறியது. தினமும் அந்த பையிலிருந்து என் கணவர் எழுதிய டைரியை எடுத்து படிப்பேன். அவருடைய நினைவுகளோடு வாழ்ந்துவிட்டு மீண்டும் அதிலேயே பத்திரமாக வைத்து விடுவேன். ஆனால் ஒரு நாள் அந்த பையை துவைப்பதற்காக காலி செய்த போது என்னை அதிர வைக்கும் ஒரு விஷயம் நடந்தது. பையின் ஒரு இரகசிய அறையில் ஒரு கடிதமும் ஒரு வங்கி லாக்கரின் சாவியும் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. 7 வருடங்களுக்கு முன் என் கணவர் கதிரவனுக்கும் எனக்கும் 7 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. அவர் என்னை உயிருக்கு உயிராக நேசித்தார். கதிரவனின் குடும்பத்தில் அவருக்கு 2 தம்பிகள், கார்த்திக் மற்றும் அருண். தன் தம்பிகளின் வாழ்க்கையை வளமாக்கவும் பெரிய தொழிலை உருவாக்கவுமே அவர் தனது இளமை காலம் முழுவதையும் அர்ப்பணித்தார். அவர்களுக்காகவே தன் திருமணத்தை தள்ளி போட்டு கொண்டே வந்தார். வாழ்க்கையின் பாதி வயதை கடந்த பிறகு உறவினர்களும் நண்பர்களும் இனியும் தனிமையில் இருக்கக்கூடாது, ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கொள்ளுங்கள் என்று வற்புறுத்திய பிறகு தான் அவருக்கு திருமண ஆசை வந்தது. எங்கள் திருமணம் காதல் திருமணம் அல்ல. என் தாய் மிகவும் ஏழை. அப்பா இல்லாத எனக்கு அம்மா தான் உலகம். என் தாய் கதிரவனின் பங்களாவில் வீட்டு வேலை செய்து வந்தார். ஏழ்மையின் பிடியில் சிக்கி தவித்த எங்களுக்கு வேறு வழி இல்லை. கதிரவன் மிகவும் இளமையானவர் இல்லை என்றாலும் குணத்தில் தங்கமானவர். என் தாயின் உழைப்புக்கு மீறிய ஊதியத்தை கொடுத்து உதவுவார். ஆனால் விதி என் தாயின் உயிரை நோயின் ரூபத்தில் பறித்து கொண்டது. நான் அனாதையானேன். அந்த சமயத்தில் தான் கதிரவனுக்கு திருமண பேச்சு எழ அவருக்கு என் ஞாபகம் வந்திருக்கிறது. என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா என்று அவர் என் வீட்டிற்கே வந்து கேட்டார். அப்போது எனக்கு 24 வயது. கதிரவன் என்னை விட 14 வயது மூத்தவர். வரதட்சணை கொடுக்க வழியில்லாத ஏழை பெண்கள் இந்த சமூகத்தில் திருமணமாகாமல் முடங்கி கிடப்பது சகஜம்தானே. ஆதரவற்ற எனக்கு கதிரவனின் வரம் ஒரு வரமாகவே தெரிந்தது. நானும் சம்மதித்தேன். ஒரு ஏழை பெண்ணான என்னை திருமணம் செய்து சமூகத்தில் எனக்கு மதிப்பை பெற்று தந்தது மட்டுமில்லாமல் என்னை ஒரு ராணியைப் போல பார்த்து கொண்டார். அந்த மாளிகையின் மூத்த மருமகளாக நான் வலம் வந்தேன். அவர் மிக சிறந்த மனிதர். ஏழைகளுக்கு எப்போதும் உதவுபவர். என் கணவரின் தம்பிகளான கார்த்திக்கையும் அருணையும் என் சொந்த தம்பிகளாகவே எண்ணி அன்பு செலுத்தினேன். திருமணமான 2 வருடங்களில் எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அவன் வரவால் எங்கள் மகிழ்ச்சி இரட்டிப்பானது. வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை. எல்லாமே ஒரு அழகிய கனவு போல போய்கொண்டிருந்தது. ஆனால் அதன் பிறகு எங்கள் சந்தோஷத்தின் மீது யாருடைய கண் பட்டதோ தெரியவில்லை. என் கணவர் கதிரவனை ஒரு கொடிய நோய் சூறாவளி போல் வந்து சூழ்ந்து கொண்டது. அந்த நோய் அவரது உடலை மெல்ல மெல்ல உருக்கத் தொடங்கியது. ஊரில் உள்ள பெரிய பெரிய மருத்துவர்களிடம் எல்லாம் அவருக்கு சிகிச்சை அளித்தோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர் மேலும் பலவீனமடைந்து கொண்டே போனார். உடல்நிலை தேறுவதற்கு பதிலாக நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டே சென்றது. நான் அவரை ஒரு குழந்தையைப் போல பார்த்து கொண்டேன். எங்கள் திருமணமான 3 வருடங்களிலேயே கதிரவன் தன் 2 தம்பிகளுக்கும் திருமணம் செய்து வைத்தார். கார்த்திக்கும் அருணும் தாங்கள் விரும்பிய பெண்களையே திருமணம் செய்து கொண்டனர். ஆரம்பத்தில் என் ஓரகத்திகள், அதாவது கொழுந்தன் மனைவிகள் இருவரும் மிகவும் நல்லவர்களாகவே இருந்தார்கள். எனக்கு மிகுந்த மரியாதையையும் கொடுத்தார்கள். கதிரவனுக்கு உடல்நிலை சரியில்லாததால் தம்பிகள் இருவரும் தொழிலை முழுமையாக தங்கள் பொறுப்பில் எடுத்து கொண்டனர்.
வீட்டின் பொறுப்புகளை என் ஓரகத்திகள் கவனித்துக் கொள்ள தொடங்கினார்கள். எனக்கு வேறு எதிலும் கவனம் செலுத்த நேரம் இல்லை. என் கணவரின் சேவையில் மட்டுமே என் முழு நேரமும் கழிந்தது. இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் அவருக்கு என் அரவணைப்பு மிகவும் தேவையாக இருந்தது. அப்போது எங்கள் மகனுக்கு 5 வயது. அவனுக்கு பிறகு எங்களுக்கு வேறு குழந்தை இல்லை. ஆனால் என் கொழுந்தன்கள் இருவருக்கும் தலா 2 குழந்தைகள் இருந்தார்கள். என் கணவர் எப்படியாவது குணமடைந்து திரும்பி வருவார் என்று நான் ஒவ்வொரு கணமும் கடவுளிடம் கண்ணீரோடு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த நோயுடன் கடுமையாக போராடிய என் கதிரவனின் மூச்சு ஒரு நாள் நிரந்தரமாக அடங்கி போனது. நான் அனாதையானேன். அவர் இறந்த செய்தி என் தலையில் இடியாக இறங்கியது. என் சின்னஞ்சிறு மகனின் தலையிலிருந்து தந்தையின் நிழல் பறிபோனது. எப்போதும் சிரிப்பொலியால் நிரம்பி வழியும் அந்த பெரிய மாளிகை இப்போது மயான அமைதியில் மூழ்கி கிடந்தது. ஆதரவற்ற நான் என் மகனை மார்போடு அணைத்தபடி இரவும் பகலும் அழுது கொண்டிருந்தேன். கதிரவன் என் மீதும் எங்கள் மகன் மீதும் உயிரையே வைத்திருந்தார். எங்கள் எதிர்காலத்திற்காகவும் மகனின் சிறப்பான வாழ்விற்காகவும் அவர் எத்தனையோ அழகிய கனவுகளை கண்டிருந்தார். அதையெல்லாம் அவர் தனது டைரியில் எழுதி வைத்திருந்தார். கதிரவனுக்கு டைரி எழுதும் பழக்கம் உண்டு. தனது வாழ்வின் இன்ப துன்பங்களையும் கவிதைகளையும் அதில் பதிவு செய்வது அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அவர் சுயமாக முன்னேறிய ஒரு பெரும் தொழிலதிபர் என்றாலும் அந்த செருக்கு அவரிடம் துளியும் இருந்ததில்லை. அவர் உயிரோடு இருந்தவரை இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் எனக்கும் அவருக்கும் மிகுந்த மரியாதை கொடுத்தார்கள். ஆனால் அவர் கண்ணை மூடிய மறுகணமே எனக்கும் என் மகனுக்கும் எதிரான அவர்களின் நடத்தைகள் மாறத் தொடங்கின. கதிரவன் இறந்து வெறும் 25 நாட்கள் தான் ஆகியிருக்கும். அதற்குள்ளாகவே அந்த வீட்டின் மொத்த நிறமும் மாறத் தொடங்கியது. என் வாழ்க்கையில் வசந்தத்தை கொண்டு வந்த கதிரவன் இப்போது எங்களை இந்த இருண்ட உலகில் தனியே தவிக்கவிட்டு சென்று விட்டார். மீண்டும் துயரங்கள் என்னை சோதிக்க தொடங்கிவிட்டன. அந்த பெரிய கூட்டு குடும்பத்தில் நான் தனி மரமாய் நிற்பதை உணர்ந்தேன். இரவும் பகலும் தன் வியர்வையை சிந்தி கதிரவன் உருவாக்கிய சாம்ராஜ்யம் அது. அந்த தொழிற்சாலை, பங்களா, சொத்துக்கள் எல்லாமே அவருடைய கடின உழைப்பின் பலன். சட்டப்படி அது அனைத்தும் அவருடைய மகனான என் குழந்தைக்குத்தான் சேர வேண்டும். ஆனால் இப்போது கார்த்திக்கும் அருணும் அந்த சொத்துக்களின் மீது கழுகு பார்வையை வீசத் தொடங்கி இருந்தார்கள். கதிரவன் படுக்கையில் இருந்தபோது நானே அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்தேன். மருத்துவரிடம் நேரம் வாங்குவது முதல் மாத்திரைகள் கொடுப்பது வரை அனைத்தையும் நானே கவனித்துக் கொண்டேன். பிள்ளைகளை விட மேலாக கதிரவனால் வளர்க்கப்பட்ட அந்த தம்பிகள் அவர் உயிருக்கு போராடிய போது அருகில் வந்து ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்லக்கூட விரும்பவில்லை. ஆனால் இப்போது அவர் இறந்த பிறகு அவர்களின் அசல் முகம் வெளிப்பட தொடங்கியது. எனக்கும் என் மகனுக்கும் ஏதோ பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்பதை என் உள்ளுணர்வு எச்சரித்து கொண்டே இருந்தது. நாட்கள் நகர்ந்தன. கதிரவன் இறந்து 30 நாட்கள் கடந்து விட்டன. வீட்டின் வளிமண்டலம் ஒருவித இறுக்கத்தோடு காணப்பட்டது. இதுவரை ஊரார் கண்ணுக்கு துக்கப்படுவது போல போலி நாடகமாடிய கார்த்திக் மற்றும் அருணின் கண்களில் இப்போது கண்ணீருக்கு பதிலாக பேராசையும் வஞ்சகமும் குடியேறியிருந்தன. அவர்கள் இருவரும் தங்கள் மனைவிகளுடன் ஏதோ இரகசிய திட்டங்களை தீட்டுவதிலேயே குறியாக இருந்தார்கள். என்னையும் என் மகனையும் ஏதோ பரம எதிரிகளை பார்ப்பது போலவும் இந்த வீட்டிற்கு சற்றும் சம்பந்தமில்லாத அந்நியர்களைப் போலவும் பார்க்க தொடங்கினார்கள். அதன் உச்சமாக ஒரு நாள் என் மூத்த ஓரகத்தி பவித்ரா தனது கொடூர முகத்தை காட்டினாள். தினமும் பள்ளி வாகனத்தில் சென்று கொண்டிருந்த என் மகனை இனிமேல் வண்டியில் ஏற்ற வேண்டாம் என்று ஓட்டுநரிடம் கண்டிப்பாக சொல்லிவிட்டாள். அது மட்டும் இல்லாமல் என் மகனின் பள்ளி சீருடையையும் அவனது புத்தகங்களையும் எடுத்து வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரர்களின் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டாள். மெல்ல மெல்ல அந்த வீட்டில் என் மீதான கொடுமைகள் அதிகரிக்க தொடங்கின. என் சிறிய ஓரகத்தி தீபா அடிக்கடி என்னிடம் குத்தி காட்டுவாள். அக்கா, எவ்வளவு நாளுக்குத்தான் அண்ணன் நினைப்பிலேயே அழுதுகிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் வீட்டு வேலையிலையும் ஒத்தாசையா இருங்க என்பாள். ஒரு காலத்தில் அந்த பெரிய மாளிகையின் ராணியாக வலம் வந்த நான் இப்போது வேலைக்காரியை போல வீட்டு வேலைகளை செய்ய தொடங்கினேன். வீட்டில் பல ஆண்டுகளாக வேலை செய்த பழைய ஆட்கள் எல்லாம் திடீரென வேலை நீக்கம் செய்யப்பட்டனர். அவர்கள் செய்து வந்த அத்தனை வேலைகளும் தன் தலையில் விடிந்தன. நான் நினைத்திருந்தால் அவர்களை எதிர்த்து கேட்டிருக்கலாம். ஆனால் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட என்னால் பேச முடியவில்லை. எங்களுக்கு எதிராக அவர்கள் தீட்டும் சதிகளின் நெடி
எனக்கு நன்றாகவே வீசியது. ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒரு பலவீனமான ஆதரவற்ற பெண். கூடவே 5 வயது குழந்தை வேறு. என் மகனும் தன் அப்பாவை நினைத்து சதா அழுது கொண்டே இருப்பான். வீட்டில் உள்ளவர்களின் நடவடிக்கைகளை கவனித்துவிட்டு, அம்மா, அப்பா எங்கம்மா போயிட்டாரு? அவரு போனதுல இருந்து யாருமே நம்ம கிட்ட அன்பா நடந்துக்க மாட்டேங்கிறாங்களே என்று கேட்பான். என் நெஞ்சம் சுக்குநூறாக உடையும். யாரும் உன் மேல அன்பு காட்டலைனாலும் பரவாயில்லடா கண்ணா, உன் அம்மா எப்பவும் உனக்காக இருப்பேன் என்று அவனுக்கு ஆறுதல் சொல்வேன். ஒரு நாள் மாலை வீடு முழுவதும் ஒருவித மயான அமைதி குடிகொண்டிருந்தது. இருள் சூழத் தொடங்கிய வேளையில் வேலைக்காரி ஒருத்தி வந்து, அம்மா, சின்ன ஐயாவும் பெரிய ஐயாவும் உங்களை கூப்பிடுறாங்க, காலைல வந்து உங்களை பார்க்க சொன்னாங்க என்றாள். நான் கீழே ஹாலுக்கு சென்றபோது கார்த்திக்கும் அருணும் அவர்களது மனைவிகளோடு அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் முகங்களில் ஒருவித இறுக்கம் தெரிந்தது. ஏதோ ஒரு பெரிய தீர்ப்பை எழுதப் போவது போல அமர்ந்திருந்தார்கள். எனக்கு பயம் தொற்றிக் கொண்டது. தயங்கி தயங்கி ஒரு ஓரமாக சென்று நின்றேன். என் கொழுந்தன்களின் பார்வையை பார்த்ததுமே இன்று ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்பதை என் உள்மனம் எச்சரித்தது. கார்த்திக் தன் தொண்டையை செருமிக் கொண்டு பேச ஆரம்பித்தான். பாருங்க அண்ணி, அண்ணன் இப்போ உயிரோட இல்ல. இனிமேல் இந்த குடும்பத்தை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடையது. விலைவாசி எப்படி ஏறிக்கிட்டு போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். பிசினஸ் நிலவரமும் அவ்வளோ ஒன்றும் சரியில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவ்வளோ பெரிய வீடோட செலவையும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கும் உங்க பையனுக்கும் சோறு போடுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றான். அவன் பேசி முடித்ததும் அருண் உடனே ஆமாம் போட்டான். ஆமாம் அண்ணி, அண்ணன் சொல்றது 100க்கு 100 உண்மை. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க ஒரு விதவை. விதவை பெண்களை இந்த சமுதாயம் எப்படி பார்க்கும்னு உங்களுக்கு தெரியாதது இல்லை. எங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க. உங்க பையன் ரொம்ப சுட்டி. அவன் எங்க குழந்தைங்க கூட சேர்ந்தா அவங்களுக்கும் அந்த பழக்கம் தொத்திக்கும். நாளைக்கு எங்க குழந்தைங்க பெருசானதும் இந்த வீட்டில் கதிரவனோட விதவை இருக்கான்னு ஊருக்குள்ள தப்பா பேசுவாங்க. எங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்றதுல கூட சிக்கல் வரும் என்று ஈவு இரக்கம் இல்லாமல் பேசினான். அவர்களின் வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் பையன் கெட்ட பழக்கம் உள்ளவன் கிடையாது. நான் அவனுக்கு நல்ல புத்தியை தான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். அவன் உங்க பசங்க கூட சேரதே இல்லை. நான் விதவையானதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இந்த வீடு என் கணவர் கதிரவன் அவருடைய வியர்வையை சிந்தி கட்டியது. இந்த வீட்டில் எனக்கும் என் மகனுக்கும் எல்லா உரிமைகளும் இருக்கு. நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்க? இப்படி பேசுறதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டேன். என்னால் நம்பவே முடியவில்லை. இவர்கள் தானா அந்த கார்த்திக்கும் அருணும்? நான் சொந்த தம்பிகளாக நினைத்தவர்கள் இவர்கள் தானா? கதிரவன் உயிரோடு இருந்தவரை என்னை அண்ணி அண்ணி என்று சுற்றி வந்தவர்கள் இன்று என்னை பார்த்து இப்படி பேசுகிறார்கள். அப்போது கார்த்திக்கின் மனைவி பவித்ரா இடைமறித்தாள். விஷயம் என்னன்னா அக்கா, நீங்க இந்த வீட்டை விட்டு போகணும்னு நாங்க விரும்புறோம். எனக்கும் தீபாவுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க அடிக்கடி வீட்டுக்கு வந்து போவாங்க. நீங்க இங்க இருக்கிறது எங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு என்றாள். நான் என் சொந்த தங்கையாக நினைத்த என் ஓரகத்தி இன்று என்னை குத்தி காட்டி வீட்டை விட்டு துரத்துகிறாள். அந்த இருவரின் முகத்திலும் ஒருவித ஏளன சிரிப்பு. அது என் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தது. நடுங்கும் குரலில் நான் கேட்டேன், நீங்க என்ன பேசுறீங்க? இது என் கணவரோட வீடு, என் பையனோட வீடு. நான் உங்களுக்கு அக்கா. என் வயசான அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு வேற யாருமே இல்லை. என் தனிமையை பார்த்து பரிதாபப்பட்டு தான் கதிரவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். நான் எங்கே போவேன்? எனக்கு உங்களை விட்டா இந்த உலகத்துல யாரு இருக்கா? என் கணவர் கண்ணை மூடினவுடனே நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு என் கணவர் எத்தனை தியாகங்கள் பண்ணினாருன்னு இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்களா என்று நான் கதறினேன். அப்போது என் சிறிய குழந்தன் அருண் குறுக்கிட்டு, அண்ணி, தேவையில்லாம எமோஷனல் ஆகாதீங்க. சட்டப்படி இந்த வீட்டில் உங்களுக்கும் உரிமை இருக்கு. நாங்க அண்ணனோட தம்பிங்க, இந்த வீட்டோட வாரிசுகள். நீங்கள் வெளியாள். உங்களை மாதிரி ஒரு ஏழை பொண்ணுக்கு இந்த வீட்டில் இடம் கொடுத்ததே பெரிய விஷயம். உங்களை பொண்டாட்டியா ஆக்கி தரையில இருந்து தூக்கி ஆசையா சிம்மாசனத்துல உட்கார வச்சாரு. எங்க அண்ணன் செஞ்சதே உங்களுக்கு பெரிய உபகாரம். இனிமே நீங்க உங்க பையனை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுங்க என்று ஈவு இரக்கமில்லாமல் கூறினான். அவன் தொடர்ந்தான், உங்க பையனுக்கு பங்கு வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் பதில் சொல்றோம், கேட்டுக்கோங்க.
அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவரோட பிசினஸை நாங்க தான் பார்த்துக்கிட்டோம். அவரோட மருத்துவ செலவுக்கே நிறைய பணம் செலவாகிடுச்சு. அதனால உங்க பையனுக்கு சேர வேண்டிய பங்கை அண்ணனோட செலவுக்கே நாங்க கழிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம அண்ணனோட கடைசி காலத்துல நீங்க அவர் மனசை குழப்பி என்னென்ன எழுதி வாங்கி இருக்கீங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 1 இன்ச்சு நிலமோ 1 பைசாவோ உங்களுக்கு நாங்க தரமாட்டோம். இப்ப எங்க அண்ணன் உயிரோட இல்ல. அவர் போனதுக்கு அப்புறம் உங்க 2 பேரோட சுமையும் நாங்க சுமக்க முடியாது என்று முடித்தான். இதை கேட்டு என் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது. 2 கைகளையும் கூப்பி நான் கெஞ்சினேன், கடவுளுக்காக அப்படி சொல்லாதீங்க. நான் என் கணவருக்கு எந்த லாபத்துக்காகவும் சேவை செய்யல. அவர் என் புருஷன், என் உலகமே அவர்தான். எனக்கு சொத்தோ நிலமோ வேண்டாம். இந்த வீட்டோட ஒரு சின்ன மூலையில என்ன இருக்க விடுங்க. நான் உங்களுக்கு வேலைக்காரியா கூட இருந்துக்கிறேன். ஆனா என்ன வீட்டை விட்டு துரத்தாதீங்க. நான் எங்கே போவேன்? இந்த உலகம் ரொம்ப கொடூரமானது. ஒரு தனி பெண்ணா ஒரு சின்ன பையனை கூட்டிக்கிட்டு நான் எங்கே போய் நிற்பேன்? ஆனால் அந்த கல் நெஞ்சக்காரர்கள் என் கண்ணீருக்கு சிறிதும் அசியவில்லை. என் மூத்த ஓரகத்தி பவித்ரா கேலியாக, அடடா, இங்க வேலைக்காரியா இருந்து அப்படியே மெதுவா வீடு முழுசும் உன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துருவ. உன்னோட இந்த நாடகமெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்பாவி மாதிரி நடிச்சு என் புருஷனையும் அருணையும் எமோஷனல் ஆக்குற வழிய பாக்குற. அதெல்லாம் இங்க நடக்காது. நீ இன்னைக்கு இப்போதே இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும் என்று அதிகாரமாக கூறினாள். கார்த்திக்கும் அருணும் அவர்களுக்கு ஆமாம் சாமி போட்டார்கள். உன் துணிமணியை எடுத்துக்கிட்டு கிளம்புற வழிய பாரு என்று தங்களது இறுதி முடிவை அறிவித்தார்கள். நான் அழுது கொண்டே அவர்களின் கால்களில் விழாத குறையாக கெஞ்சினேன். அப்போது அருண் எரிச்சலுடன், பாரு அண்ணி, எங்களுக்கு உங்க கூட பேசிட்டு இருக்க நேரம் இல்லை. நாங்க முடிவு பண்ணிட்டோம். இந்த வீட்டை வித்துட்டு ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிட்டு எங்க பிசினஸையும் தனித்தனியா ஆரம்பிக்க போறோம். அதனால இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்லை. உன் மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போ. ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போ. இல்லனா அனாதை ஆசிரமத்துல போய் இரு. அது உன் பிரச்சனை, எங்க பிரச்சனை இல்லை என்று முகத்தில் அடித்தார் போல் கூறினான். என் கணவரின் தம்பிகளின் முகங்களை நிமிர்ந்து பார்த்தேன். அங்கே துளி கூட இரக்கத்தின் சாயல் இல்லை. இனி இவர்களிடம் கெஞ்சுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது எனக்கு புரிந்துவிட்டது. என் மகனும் பயத்தில் என் கால்களை கட்டிக்கொண்டு நின்றான். இவர்களின் இரத்தம் உறைந்து விட்டது. உறவின் பிணைப்பு முழுவதுமாக அருந்து விட்டது. நான் என் கண்ணீரை துடைத்துவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டேன். என் உள்ளே இருந்த அந்த பலவீனமான பெண் திடீரென மாயமாக மறைந்து விட்டாள். அவளது இடத்தில் கதிரவனின் மனைவியான அந்த கம்பீரமான பெண் வந்து அமர்ந்தாள். என்னுள் சுயமரியாதையும் கௌரவமும் கொழுந்துவிட்டு எரிந்தன. என் மகனை கைகளில் தூக்கி கொண்டேன். தலை நிமிர்ந்து என் கொழுந்தன்கள் இருவரையும் பார்த்து அழுத்தமாக கூறினேன், சரி, நீங்க இதா விரும்புறீங்கன்னா நான் இங்க இருந்து போயிடுறேன். நான் உங்க மேல பாரமா இருக்க விரும்பல. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு என்ன நீங்க இந்த வீட்டை விட்டு துரத்துறீங்க. இந்த வீட்டுக்கு நீங்க முதலாளினா என் மகனும் இதுக்கு வாரிசு தான். என் கணவர் எப்பவும் தன் மகனோட எதிர்காலத்துக்காகவே பிரார்த்தனை பண்ணுவாரு. நான் போறேன். ஆனா என் உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்கான தீர்ப்பை இனி அந்த மேல இருக்கிறவன் தான் பார்த்துப்பான். கார்த்திக் அவமானப்படுத்தும் விதமாக சிரித்து கொண்டே, அட போம்மா, பெரிய இவ மாதிரி உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாளாம். உன் உரிமைக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் பாரு. முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று கத்தினான். நான் திரும்பி நடக்க ஆரம்பித்தேன். அப்போது என் சிறிய ஓரகத்தி தீபா, இங்க பாரு, இந்த வீட்ல இருந்து எந்த விலை உயர்ந்த பொருளையும் நீ எடுத்துட்டு போக கூடாது. உன் சாமான்களை நாங்க செக் பண்ணிட்டு தான் அனுப்புவோம் என்றாள். நான் அவளை திரும்பி பார்த்து புன்னகைத்தேன். உங்க பணத்து மேலையும் நகை மேலையும் எனக்கு எந்த ஆசையும் இல்லை. உங்க இந்த காகித கப்பல்களை நீங்களே பத்திரமாக வச்சிக்கோங்க என்று கூறிவிட்டு நடந்தேன். என் கணவரின் அந்த பையை தவிர இந்த வீட்டிலிருந்து நான் வேறு எதையும் எடுத்து செல்ல மாட்டேன் என்று தீர்க்கமாக சொன்னேன். அருண் சந்தேகத்தோடு என்னை பார்த்து, அந்த பையில அப்படி என்ன இருக்கு? எங்க அண்ணனோட பணப்பைய சொல்றியா என்று கேட்டான். நான் இல்லை என்று தலையசைத்தேன். அந்த பையில அவர் கைப்பட எழுதின டைரிகளும் கவிதைகளும் இருக்கு. அவருக்கு டைரி எழுதுற பழக்கம் எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் என் கணவரோட கடைசி ஞாபகம். அதை எடுத்துட்டு போறதுல இருந்து என்னை யாரும் தடுக்க முடியாது. அதுல எனக்கு முழு உரிமை இருக்கு என்றேன். பவித்ராவுடனே, சரி சரி எடுத்துக்கோ,
ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, அறையில இருந்து எந்த விலை உயர்ந்த பொருட்களையும் நகைகளையும் எடுத்துட்டு போக கூடாது என்று எச்சரித்தாள். நான் மிகவும் அமைதியாக, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த பைய நீங்களே சோதனை போட்டுக்கங்க. அதுல என் கணவர் எழுதின கவிதை புத்தகங்களும் சில டைரிகளும் மட்டும் தான் இருக்கு. எனக்கு அது மட்டும் போதும். அதை எடுத்துக்கிட்டு நான் இங்கிருந்து போயிடுறேன் என்றேன். இதை கேட்டதும் அங்கே ஒரு நிமிடம் மயான அமைதி நிலவியது. அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். பிறகு கார்த்திக் சத்தமாக சிரித்து கொண்டே, அந்த பழைய குப்பை தானே வேணும், சரி எடுத்துக்கோ. அடி பைத்தியக்காரி அண்ணி, கேட்கறது தான் கேட்கிற. பணமா கேட்டிருந்தா கூட நாங்க யோசிச்சிருப்போம். உனக்கு புத்தியே இவ்வளவு தான். எங்களுக்கு இதுல என்ன ஆட்சேபனை இருக்க போகுது? அது எங்களுக்கு எதற்கும் உதவாத குப்பை. நீ போனதுக்கு அப்புறம் அந்த அறையை சுத்தம் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் பழைய பேப்பர்காரன் கிட்டத்தான் போட நினைச்சோம். நீ எடுத்துக்கிட்டு போறதுன்னா தாராளமா எடுத்துக்கிட்டு போ. ஆனா இதை தவிர வேறு ஒரு ஊசியை கூட எடுத்த அப்புறம் நடக்கிறதே வேற என்று மிரட்டினான். நான் அவன் பேச்சிற்கு எந்த பதிலும் சொல்லாமல் என் மகனை அழைத்து கொண்டு அமைதியாக என் அறையை நோக்கி நடந்தேன். அந்த அறையில் தான் என் வாழ்க்கையின் மிகவும் அமைதியான, என் கணவரோடு கழித்த பொன்னான தருணங்கள் உறைந்திருந்தன. அறை கதவை திறந்ததுமே என் கணவரின் அதே வாசம் என்னை வரவேற்றது. அவர் பயன்படுத்திய வாசனை திரவியமும் மாத்திரைகளின் நெடியும் கலந்த அந்த வாசம் என் கண்களை மீண்டும் குளமாக்கியது. கதிரவன் உயிரோடு இருந்தபோது அந்த அறை எப்படி இருந்ததோ அப்படியே தான் இப்போதும் இருந்தது. அவர் படுக்கையில் விழுந்ததிலிருந்து நான் இந்த அறையில் தான் அவருக்கு பணிவிடைகள் செய்து வந்தேன். என் மகன் வேறொரு அறையில் தூங்குவான். என் கணவர் இறந்த பிறகு நான் அந்த அறைக்கு வரவே இல்லை. என் மகனுடனேயே அவனது அறையில் தான் படுத்து கொண்டிருந்தேன். இப்போது இந்த அறையின் படுக்கை காலியாக கிடந்தது. ஓரத்தில் இருந்த மேஜையில் மாத்திரை மருந்து பாட்டில்களும் உரைகளும் கிடந்தன. ஒரு மூலையில் இருந்த பெரிய புத்தக அலமாரியில் என் கணவரின் புத்தகங்கள் இருந்தன. அங்கிருந்த பீரோவில் தான் அவருக்கு மிகவும் பிடித்த விலை மதிப்பற்ற அந்த பை இருந்தது. அந்த கவிதைகளையும் டைரிகளையும் அவர் உயிருக்கு உயிராக நேசித்தார். அவர் அடிக்கடி என்னிடம் சொல்வார், நந்தினி, நான் ஏன் டைரி எழுதுறேன்னா, நாளைக்கு நம்ம பையன் பெருசானதும் என் வாழ்க்கை கதையை அவன் படிக்கணும். நான் எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன்னு அவன் தெரிஞ்சுக்கணும். என் உழைப்போட அருமைய புரிஞ்சுக்கிட்டு அவனும் ஒரு கடின உழைப்பாளியா நேர்மையான மனுஷனா வாழணும். என் கவிதைகளையும் டைரிகளையும் நீ பத்திரமா பார்த்துக்கணும். அதை எப்பவுமே தொலைச்சிடாதே. அவர் சொல்லும் போது அதற்கெல்லாம் எனக்கு அர்த்தம் புரியவில்லை. ஆனால் இன்று இந்த உலகமே என்னை அனாதையாக தனிமையில் விட்டிருக்கும் போது என் கணவரின் அந்த வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வந்தன. நடுங்கும் கைகளால் அந்த பையை எடுத்து என் நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். அந்த நொடி என் கணவரையே நான் நேரில் சந்திப்பது போல உணர்ந்தேன். எனக்குள் ஒரு விசித்திரமான சக்தியும் சொல்ல முடியாத அமைதியும் பரவுவதை உணர்ந்தேன். நான் தனியாக இல்லை. என் மகனும் மேலிருக்கும் இறைவனும் என்னோடு இருக்கிறார்கள் என்று எனக்கு தோன்றியது. என் கணவரின் ஆசிர்வாதம் எப்போதும் எங்களை காக்கும் என்ற நம்பிக்கை பிறந்தது. கண்ணீர் மல்க அந்த அறையை ஒரு முறை சுற்றி பார்த்தேன். என் கணவருக்கு நான் சேவை செய்த அறை அது. அவருடன் நான் சிரித்து மகிழ்ந்த அழகான தருணங்களை சுமந்து நிற்கும் அறை அது. ஆனால் இன்று அது எனக்கு முற்றிலும் அந்நியமாகிவிட்டது. மெதுவான எட்டுக்களை வைத்து அறையை விட்டு வெளியே வந்தேன். நான் எப்போது வீட்டை விட்டு போவேன் என்று அவர்கள் பொறுமை இழந்து காத்து கொண்டிருந்தார்கள். என் கையில் என் கணவரின் நினைவுகளை சுமந்த அந்த பை இருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். அருண் சிரித்து கொண்டே, என்ன, உன் பெரிய புதையலை எடுத்துக்கிட்டியா? சரி, இப்போ கிளம்பு. இனிமே எப்பவும் இந்த வீட்டு பக்கம் திரும்பி வந்துடாத என்றான். நான் அவர்களை நிமிர்ந்து பார்த்தேன். என் கண்களில் கோபமோ எந்தவித புகாரோ இல்லை. மாறாக அவர்கள் மீது ஒரு விசித்திரமான பரிதாபம்தான் ஏற்பட்டது. பணமும் சொத்தும் மட்டுமே வாழ்க்கை என்று நினைக்கும் அவர்களின் முட்டாள்தனத்தை நினைத்து எனக்கு பரிதாபமாக இருந்தது. என்னை வெளியே தள்ளி கொண்டிருக்கும் அந்த வீட்டின் வாசற்படியை திரும்பி பார்த்தேன். மகனின் கையை பிடித்து கொண்டு கணவரின் அந்த பையை தோளில் தொங்கவிட்டபடி வீட்டின் வெளிக்கதவை நோக்கி நடந்தேன். காவலாளி தலையை குனிந்தபடி கதவை திறந்தான். என் நேர்மைக்கும் தூய்மைக்கும் நீண்ட கால சாட்சியாக இருந்த அவனது கண்களிலும் கண்ணீர் தழும்பி இருந்தது. நான் அந்த படியை தாண்டி வீதிக்கு வந்தேன். மாலையின் இருள் மெல்ல மெல்ல இரவின் மையிருட்டாக மாறிக்கொண்டிருந்தது. என் மகன் கவின் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான்.
நான் அவனை என் மார்போடு இறுக அணைத்து கொண்டேன். குளிர்ந்த காற்று வீசிக் கொண்டிருந்தது. எனக்கு புகலிடம் என்று ஏதும் இல்லை. ஆனால் என் நெஞ்சோடு ஒட்டி கொண்டிருக்கும் என் மகன்தான் என் மிக பெரிய பலம். எங்களுக்கு பின்னால் அந்த பெரிய வீட்டின் கதவுகள் நிரந்தரமாக அடைக்கப்பட்டன. எனக்கும் என் கணவருக்கும் இடையிலான அந்த அழகிய கடந்த காலத்திற்கும் இருண்ட நிகழ்காலத்திற்கும் இடையே அந்த கதவுகள் ஒரு பெரிய சுவரை எழுப்பிவிட்டன. நான் வெறுங்கையோடு நின்றேன். காசு இல்லை, நகை இல்லை, தலைக்கு மேல் கூரை இல்லை. ஆனாலும் நான் உலகத்திலேயே மிக பெரிய பணக்காரியாக உணர்ந்தேன். ஏனென்றால் என் கணவரின் விலைமதிப்பற்ற பொக்கிஷமான அந்த நினைவுகளை நான் சுமந்து வந்திருந்தேன். என் மகனுக்கு பசி வயிற்றை கிள்ளியது. ஆனால் என்னிடம் அவனுக்கு வாங்கி கொடுக்க ஒரு ரூபாய் கூட இல்லை. என் துரதிர்ஷ்டத்தை நினைத்து அழுதபடி என் மகனுக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டே நடந்தேன். பொறுத்துக்கோ கண்ணா, எல்லாம் சரியாகிடும் என்று அவனை தேற்றினேன். எங்களின் அடுத்த விடியல் எங்கே என்று எனக்கு தெரியாது. ஆனால் மேலே இருப்பவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டும் எனக்குள் இருந்தது. என்னை வீட்டை விட்டு துரத்தியதன் மூலம் தாங்கள் ஜெயித்து விட்டதாக கார்த்திக்கும் அருணும் நினைத்து கொண்டார்கள். ஆனால் அநீதிக்கு எப்போதும் ஒரு முடிவு உண்டு என்பதையும், அது ஒரு நாள் அநீதி இழைத்தவர்களை ஆணி வேரோடு அசைத்து பார்க்கும் என்பதையும் அவர்கள் மறந்துவிட்டார்கள். மேலே இருப்பவன் அவர்களுக்காக சுருக்கு கயிற்றை முறுக்க தொடங்கிவிட்டான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். நான் காரிருளில் தொலைந்து போயிருந்தேன். ஆனால் என் கைகளில் அந்த பையும் மடியில் என் மகனும் இருந்தார்கள். என் குழந்தை பசியால் மீண்டும் மீண்டும் அழுது கொண்டிருந்தான். நகரத்தின் வீதிகள் வெறிச்சோடி கிடந்தன. நாங்கள் பிளாட்பாரத்தில் நடந்து கொண்டிருந்த போது பாட்டும் குளிரில் எங்கள் உடல்கள் நடுங்கின. என் சேலையின் முந்தானையால் கவினை மூடி பாதுகாத்தேன். ஆனால் அதுவும் காற்றில் அடிக்கடி விலகியது. இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலும் என் மனதில் ஒரு விசித்திரமான அமைதி குடிகொண்டிருந்தது. என் கணவர் கதிரவன் என் கையை பிடித்து கொண்டு என்னுடனேயே நடப்பது போல நான் உணர்ந்தேன். தலை சாய்க்க இடமில்லை, கையில் பணம் இல்லை. எங்கே போவது என்று பலமுறை யோசித்தேன். அப்போது தான் திருமணத்திற்கு முன்பு நான் என் அம்மாவுடன் வாழ்ந்த அந்த பழைய வீடு என் நினைவுக்கு வந்தது. ஒரு சிறிய நிலத்தில் அமைந்திருந்த அந்த சிறு குடிசை வீடு. கதிரவனை திருமணம் செய்த பிறகு நான் அந்த பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை. ஆனால் இன்று அந்த சிறு வீடு தான் எனக்கும் என் மகனுக்கும் ஒரே ஆதரவாக மாறப்போகிறது. நான் அங்கே சென்றபோது வீடு முழுவதும் குப்பையாகவும் தூசியாகவும் கிடந்தது. பல வருடங்களாக பூட்டி கிடந்த வீடு அல்லவா. அவசரமாக அதை சுத்தம் செய்துவிட்டு தரையில் ஒரு போர்வையை விரித்து என் மகனை மடியில் படுக்க வைத்தேன். பசியால் அவன் துடிதுடித்து கொண்டிருந்தான். பக்கத்து வீட்டில் அவனுக்காக சாப்பாடு கேட்கலாம் என்று சென்றேன். அந்த பகுதி மக்களுக்கு என் அம்மாவை நன்றாக தெரியும். என் மீது அவர்களுக்கு நல்ல மரியாதை இருந்தது. பக்கத்து வீட்டு அத்தையின் கதவை தட்டினேன். என் நிலைமையை கேட்டு பரிதாபப்பட்ட அவர் உடனே கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தார். அதை என் மகனுக்கு ஊட்டிவிட்டு அவனை நிம்மதியாக தூங்க வைத்தேன். நான் ஒரு பெரிய பணக்காரரை திருமணம் செய்து கொண்டு நன்றாக வாழ்கிறேன் என்று தான் இந்த தெரு மக்களுக்கு தெரியும். ஆனால் என் கணவர் இறந்து விட்டதையும் என் கொழுந்தன்கள் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டதையும் கேட்டபோது அவர்கள் மிகவும் அனுதாபப்பட்டார்கள். என் கொழுந்தன்களின் இரக்கமற்ற செயலை எண்ணி வருந்தினார்கள். அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் அனைவருமே ஏழைகள்தான். வருமானம் குறைவு, வீடுகள் சிறியவை என்றாலும் அவர்களின் மனது மிகவும் பெரியது. அவர்கள் அனைவருமே என் அம்மாவை மிகவும் மதிப்பவர்கள். ஆனால் யாராவது ஒருவர் தினமும் தங்கள் வீட்டிலிருந்து எனக்கும் என் மகனுக்கும் சாப்பாடு கொடுத்துவிட்டு செல்வார்கள். என் மீது இவ்வளவு அக்கறை காட்டும் அந்த மனிதர்களிடம் நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஆனால் எவ்வளவு காலம்தான் நான் இவர்களின் தயவிலேயே வாழ முடியும்? இந்த குடிசை வீட்டிலிருந்து என் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது. நான் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்று திடமாக முடிவு செய்தேன். அந்த தெருவில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்க தொடங்கினேன். கூடவே மக்களின் துணிகளை தைக்கும் தையல் வேலையும் செய்ய ஆரம்பித்தேன். என் மகன் அடிக்கடி அவனது பழைய வீட்டை நினைத்து ஏங்கினான். இனிமேல் அந்த வீடு நம்ம வீடு இல்லை கண்ணா என்று அவனுக்கு புரிய வைத்தேன். அவன் இப்போது வெளியே சென்று விளையாடுவதில்லை, யாரிடமும் அதிகமாக பேசுவதும் இல்லை. அவனுக்கும் புரிந்துவிட்டது நம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறிவிட்டன என்று. முன்பு நாங்கள் சாப்பிட்ட வகை வகையான உணவுகளுக்கும் இப்போது சாப்பிடும் உணவிற்கும் நிறைய வித்தியாசம்.
இப்போது வெறும் காய்ந்த ரொட்டி துண்டுகளைத்தான் சாப்பிடுகிறோம். அதனால் என் மகனின் வயிறு முழுவதுமாக நிறைவதில்லை. பல இரவுகள் நாங்கள் பட்டினியாகவே தூங்கி இருக்கிறோம். ஆனாலும் என் மகனை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கவே நான் முயற்சித்தேன். அவனுக்கு புதிய புதிய விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தேன். என் முழு நேரத்தையும் அவனுக்காகவே செலவழித்தேன். அவனது அப்பாவின் இழப்பு அவனுக்கு தெரியாதபடி பார்த்து கொண்டேன். என் கணவரின் டைரிகளையும் கவிதை புத்தகங்களையும் நான் படிக்கும் போதெல்லாம் அவர் என் அருகிலேயே இருப்பது போல உணர்வேன். அழுது கொண்டே கடவுளிடம் பிரார்த்தனை செய்வேன். என் இன்பத் துன்பங்களை அவரிடம் பகிர்ந்துவிட்டு மீண்டும் என் வேலைகளை பார்க்க செல்வேன். ஒரு காலத்தில் மென்மையாகவும் மிருதுவாகவும் இருந்த என் கைகள் இப்போது கடின உழைப்பால் தழும்பேறி கரடு முரடாகிவிட்டன. ஆனால் என் ஆன்மா முன்பை விட தூய்மையாக பிரகாசித்தது. என் வறுமையான வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான அமைதியும் நிம்மதியும் குடியேறியிருந்தது. ஆனால் மறுபுறம் அந்த பெரிய பங்களாவில் ஒரு பெரும் புயல் வீச தொடங்கியிருந்தது. என்னை வீட்டை விட்டு துரத்திய பிறகு கார்த்திக்கும் அருணும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். இனி தாங்கள் சுதந்திரமானவர்கள் என்றும் மொத்த சொத்துக்கும் தாங்கள் மட்டுமே ராஜாக்கள் என்றும் நினைத்து கொண்டார்கள். அவர்களை கேள்வி கேட்கவோ தட்டி கேட்கவோ யாரும் இல்லை. சொத்தில் பங்கு கேட்கவும் ஆள் இல்லை. அவர்கள் செய்த முதல் காரியம் என் கணவரிடம் பல ஆண்டுகளாக வேலை பார்த்த அனுபவமிக்க பழைய மேனேஜரை வேலையை விட்டு தூக்கியது தான். ஏனென்றால் அந்த மேலாளர் அவர்கள் செய்யும் தவறான காரியங்களை தட்டி கேட்டு நேர்மையாக தொழில் செய்யும்படி அறிவுரை கூறி வந்தார். பெரிய கொழுந்தன் கார்த்திக் தொழிற்சாலையின் முழு பொறுப்பையும் தன் கையில் எடுத்து கொண்டான். ஆனால் அவனது எண்ணம் முழுவதும் பேராசை நிரம்பி இருந்தது. அண்ணனின் உழைப்பு அவனுக்கு போதவில்லை. ஒரே இரவில் பெரும் கோடீஸ்வரன் ஆகிவிட வேண்டும் என்று கனவு கண்டான். நேர்மையான நம்பகமான பழைய வியாபாரிகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு தனக்கு இரகசியமான கமிஷன் கொடுக்கும் தவறான நண்பர்களோடு தொடர்பு வைத்து கொண்டான். சிறிய கொழுந்தன் அருண் ஆரம்பத்திலிருந்தே ஊதாரி. அவனுக்கு முன்பே பல மோசமான நண்பர்கள் இருந்தார்கள். கதிரவன் உயிரோடு இருந்தவரை அவனை கண்டித்து அந்த சவகாசத்தை தடுத்து வைத்திருந்தார். ஆனால் இப்போது அவனை கேட்பார் யாரும் இல்லை. அவனுக்கு இப்போது பார்ட்டி பண்ணுவதும் குடித்து கூத்தடிப்பதும் அன்றாட வாடிக்கையாகிவிட்டது. அவர்களின் மனைவிகளான பவித்ராவும் தீபாவும் ஆடம்பர செலவுகளில் மூழ்கினார்கள். விலையுயர்ந்த நகைகள், பிராண்டட் உடைகள், ஆடம்பர பார்ட்டிகள் என அவர்கள் வாழ்க்கை மாறியது. இரண்டு ஓரகத்திகளும் ஒருவரை பார்த்து ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு பணத்தை தண்ணீராக செலவழித்தார்கள். ஒருத்தியை விட மற்றொருத்தி தன்னை உயர்ந்தவளாக காட்டிக்கொள்வதிலேயே குறியாக இருந்தார்கள். நான் என் மகனோடு இவ்வளவு வறுமையிலும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் கஷ்டங்கள் எனக்கு மிக சிறியதாகவே தெரிந்தன. ஆனால் என் கணவன் தன் இரத்தத்தையும் வியர்வையையும் சிந்தி நேர்மையை மட்டும் அடித்தளமாக கொண்டு கட்டியெழுப்பிய அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை அவரது தம்பிகள் தங்களின் அலட்சியத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிக்க தொடங்கியிருந்தார்கள். தொழிற்சாலையில் லாபம் வருவது நின்று நஷ்டம் ஏற்பட தொடங்கியது. இயந்திரங்களை சரியாக பராமரிக்காததால் வேலைகள் பாதியிலேயே நின்றன. மார்க்கெட்டில் அவர்கள் நிறுவனத்தின் பெயரும் மரியாதையும் அதல பாதாளத்திற்கு சென்றது. தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட இரண்டு சகோதரர்களும் வங்கிகளில் மிக பெரிய அளவில் கடன் வாங்க தொடங்கினார்கள். இது ஒரு சாதாரண சரிவுதான். விரைவில் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவோம் என்று அவர்கள் பகல் கனவு கண்டார்கள். ஆனால் கடன் என்பது ஒரு கொடிய சதுப்பு நிலம். அதில் எவ்வளவு தூரம் தப்பிக்க கைகால்களை அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு உள்ளே இழுத்து கொண்டு போய்விடும். மெல்ல மெல்ல கடனின் சுமை கழுத்தை நெரிக்க தொடங்கியது. வருமானம் சுருங்கி போனது. நேற்று வரை கார்த்திக் மற்றும் அருணின் பின்னால் கை கட்டி நின்றவர்கள் எல்லாம் இன்று வீட்டு வாசலில் வந்து நின்று பணத்தை திருப்பி கேட்டு அசிங்கப்படுத்த தொடங்கினார்கள். மார்க்கெட்டில் அவர்களுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் காற்றில் பறந்தது. சப்ளையர்கள் கடனுக்கு பொருள் தருவதை நிறுத்திவிட்டார்கள். சம்பளம் தராததால் தொழிற்சாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் இறங்கினார்கள். ஒரு காலத்தில் சந்தோஷம் மட்டுமே நிரம்பியிருந்த அந்த பங்களா இப்போது ஒரு நரகமாக மாறிவிட்டது. என்னை வீட்டை விட்டு துரத்துவதற்காக ஒன்றாக கைகோர்த்த அந்த இரண்டு சகோதரர்களும் இப்போது ஒருவருக்கொருவர் ஜென்ம விரோதிகளாகி ஒருவரையொருவர் ரத்தம் குடிக்க காத்திருந்தார்கள். நீ சூதாட்டத்திலையும் குடியிலையும் பணத்தை அழிச்சிட்ட என்று கார்த்திக் அருணை குறை கூறினான். நீ எடுத்த தப்பான முடிவுகளால தான் பிசினஸே மூழ்கிடுச்சு என்று அருண் கார்த்திக்கை திட்டினான்.
அவர்களின் மனைவிகள் இருவரும் வீதி நாய்களைப் போல நாள் முழுவதும் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டில் நிம்மதி என்ற வார்த்தைக்கு இடமில்லாமல் போனது. பழைய வேலைக்காரர்கள் மூலமாக இந்த செய்திகள் எல்லாம் என் காதுகளுக்கு வந்து கொண்டு தான் இருந்தன. ஆதரவற்ற அனாதையான ஒருத்தியை கொடுமைப்படுத்தினால் மேலே இருப்பவன் நிச்சயம் அதற்கான தண்டனையை கொடுப்பான் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நாட்கள் உருண்டோடின. மேலிருப்பவன் தான் விட்டிருந்த கயிற்றை இறக்கி பிடிக்கும் அந்த நாளும் வந்தது. வீட்டை ஜப்தி செய்வதற்காக வங்கிகளும் கடன்காரர்களும் பங்களாவிற்கும் தொழிற்சாலைக்கும் ஏல நோட்டீஸ் அனுப்பிவிட்டார்கள். இந்த செய்தி நகரமெங்கும் காட்டு தீ போல பரவியது. கார்த்திக்கும் அருணும் எதை உச்சி முகர்ந்து தங்கள் சாம்ராஜ்யம் என்று மார்த்தட்டி கொண்டார்களோ அந்த பங்களா இப்போது ஏலம் போக போகிறது. அவர்கள் எவ்வளவோ முயன்று பார்த்தார்கள். தெரிந்த உறவினர்களிடம் எல்லா உதவியும் கேட்டார்கள். எந்த நண்பர்களுக்காக தண்ணீராக பணத்தை செலவழித்தார்களோ அவர்களிடமும் சென்று கெஞ்சினார்கள். ஆனால் ஆபத்து காலத்தில் அனைவரும் அவர்களை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். யாரென்றே தெரியாது என்று மறுத்து விட்டார்கள். கடைசியில் மேலே இருப்பவன் எழுதிய தீர்ப்பின்படி அந்த துரதிருஷ்டவசமான நேரம் வந்தே விட்டது. நீதிமன்ற உத்தரவின்படி பங்களாவிற்கு சீல் வைக்கப்பட்டது. எனக்கும் என் மகனுக்கும் எந்த கதி ஏற்பட்டதோ அதே கதிதான் இப்போது அவர்களுக்கும். கார்த்திக், அருண் மற்றும் அவர்களின் மனைவிகள், குழந்தைகள் என அனைவரும் கழுத்தை பிடித்து வீட்டை விட்டு வெளியே தள்ளப்பட்டார்கள். ஆனால் எங்கள் இருவருக்கும் இடையே ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருந்தது. நான் அந்த வீட்டை விட்டு வெளியேறிய போது என் சுயமரியாதையுடனும் கௌரவத்துடனும் தலை நிமிர்ந்து வெளியேறினேன். ஆனால் இவர்கள் அவமானத்தின் உச்சியில் நடுத்தெருவில் தலை குனிந்து வெளியேற்றப்பட்டார்கள். அவர்களுக்கு தலை சாய்க்க கூட இப்போது இடமில்லை. நேற்று வரை லட்சக்கணக்கில் ஆடைகளை அணிந்து வலம் வந்த அவர்களின் மனைவிகளான பவித்ராவும் தீபாவும் இன்று வீதியில் உட்கார்ந்து அழுது கொண்டே தங்கள் கணவன்மார்களை சபித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு காசுக்கு கூட வழி இல்லாமல் பிச்சைக்காரர்களைப் போல தெரு தெருவாக அலைந்து திரிந்தார்கள். தாங்கள் ஒரு காலத்தில் சுமை என்று நினைத்து துரத்திய அந்த அண்ணி இப்போது அவர்களுக்கு நினைவு வந்தாள். இங்கே என் வாழ்க்கையில் யாருமே எதிர்பாராத என்னை ஆச்சரியத்தில் உறைய வைக்கும் ஒரு மாபெரும் திருப்பம் காத்து கொண்டிருந்தது. வழக்கம் போல இரவில் கவினை தூங்க வைத்த பிறகு என் வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு என் கணவரின் பையிலிருந்து ஒரு டைரியை எடுத்து படிப்பேன். இது என் அன்றாட வழக்கமாகிவிட்டது. அது ஒரு துணிப்பை. பல நாட்களாக அந்த பையை துவைக்காததால் அது மிகவும் அழுக்காக இருந்தது போல் எனக்கு தோன்றியது. சரி, காலையில் உள்ளே இருக்கும் டைரிகளையும் புத்தகங்களையும் எடுத்து வைத்துவிட்டு இதை கொஞ்சம் துவைத்து வைக்கலாம் என்று நினைத்து பையை காலி செய்ய தொடங்கினேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. இன்று என் கணவரின் ஞாபகம் நெஞ்சை மிகவும் அடைத்தது. இன்று மட்டும் அவர் உயிரோடு இருந்திருந்தால் தன் மனைவியையும் மகனையும் இந்த நிலைக்கு ஆளாக விடமாட்டாரே என்று எண்ணி பரிதவித்தேன். பையை முழுவதுமாக காலி செய்துவிட்டேன். உள்ளே தூசி ஏதும் இருக்கிறதா என்று பையை தலைகீழாக பிடித்து உதறினேன். அப்போது அதிலிருந்து ஒரு பொருள் கீழே விழுந்தது. அது ஒரு சிறிய பளபளக்கும் சாவி. அதில் 77 என்ற எண் பொறிக்கப்பட்டிருந்தது. இது என்ன சாவி என்று குழப்பத்துடன் பையில் உள்ளே கையை விட்டு துளாவினேன். உள்ளே யாருடைய கண்ணிலும் படாதவாறு தைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய ரகசிய பாக்கெட்டில் ஒரு கடிதமும் மடித்து வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இது எதற்கான சாவி? இந்த கடிதத்தை யார் இங்கே வைத்தது? நடுங்கும் கைகளால் அந்த காகிதத்தை பிரித்தேன். அது என் கணவர் கதிரவன் தன் கைப்பட எழுதிய கடிதம். அவர் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்த போதோ அல்லது மிகுந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேயோ எழுதியிருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய கையெழுத்து மிகவும் நடுங்கி இருந்தது. கண்ணீரில் நனைந்த கண்களோடு அந்த கடிதத்தை பார்க்க தொடங்கினேன். என் அன்பான நந்தினி, நீ இந்த கடிதத்தை படித்து கொண்டிருக்கிறாய் என்றால் நான் இப்போது இந்த உலகத்தில் இல்லை என்று அர்த்தம். என் சந்தேகங்கள் அனைத்தும் உண்மையாகிவிட்டன. நான் போன பிறகு என் தம்பிகள் உன்னையும் நம் மகனையும் அனாதையாக நடுத்தெருவில் நிறுத்திவிட்டார்கள் என்பதும் சொத்து பேராசையில் உங்களை வீட்டை விட்டு துரத்துவார்கள் என்பதும் எனக்கு முன்பே தெரியும். அவர்களின் உண்மையான புத்தி எனக்கு நன்றாகவே தெரியும். என் புத்தகங்கள் மீதோ டைரிகள் மீதோ அவர்களுக்கு எந்த பற்றும் இருக்காது. ஏனென்றால் அவர்கள் இதயம் துருப்பிடித்து விட்டது.
இந்த உலகத்தின் பகட்டான மாயைகளில் அவர்கள் தொலைந்து விட்டார்கள். ஆனால் என் மனைவி என் நினைவுகளை தன் நெஞ்சோடு அணைத்து பாதுகாப்பாள். நம் மகனையும் கண் கலங்காமல் பார்த்து கொள்வாள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருந்தது. என் வாழ்நாளில் நான் எவ்வளவோ சம்பாதித்தேன். ஆனால் என் வாழ்க்கையின் உண்மையான மிக பெரிய சம்பாத்தியம் நம் மகனும் என் மீது நீ வைத்திருக்கும் அன்பும் தான். என் சொந்த தம்பிகளே என்னை ஏமாற்றி விட்டார்கள். நான் நோய்வாய்ப்பட்டு கிடந்தபோது அவர்கள் என் முகத்தை எட்டி பார்க்க கூட இல்லை. நீ மட்டும்தான் எனக்கு இரவும் பகலும் சேவை செய்தாய். உன் அன்பான சேவையால் நீ என்னை விலை கொடுத்து வாங்கிவிட்டாய் நந்தினி. நான் இறந்த பிறகு அவர்கள் உன்னை மிகவும் கொடுமைப்படுத்துவார்கள், நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்துவார்கள் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் நான் உயிரோடு இருக்கும் போதே உனக்கும் நம் மகனுக்கும் ஒரு பாதுகாப்பான ஏற்பாடை செய்து விட்டேன். உனக்கு இப்போது கிடைத்திருக்கும் இந்த சாவி இந்த ஊரின் மிக பெரிய வங்கியின் மிக ரகசியமான தனிப்பட்ட லாக்கரின் சாவி. அந்த லாக்கரின் நம்பர் தான் இந்த சாவியில் எழுதப்பட்டுள்ளது. இந்த லாக்கரை நான் உன் பெயரில் மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். இதற்கான உயிலும் வங்கியில் பாதுகாப்பாக இருக்கிறது. உனக்கு சேர வேண்டிய அத்தனை உரிமைகளும் ஒருவேளை அதற்கும் மேலான சொத்துக்களும் அந்த லாக்கருக்குள் பத்திரமாக இருக்கின்றது. இது உன் பொறுமைக்கும் சேவைக்கும் நீ என் மீது வைத்திருந்த உண்மையான காதலுக்கும் கிடைத்த சன்மானம். மேலே இருப்பவன் என்றுமே யாருடைய உரிமையையும் தட்டி பறிக்க மாட்டான் என்பதற்கு இதுவே சாட்சி. போய் உனக்கும் நம் மகனுக்கும் சேர வேண்டிய உரிமையை சட்டப்படி பெற்றுக்கொள். என் மகனை பத்திரமாக பார்த்துக்கொள். அவனை ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்கு. இப்படிக்கு உன் அன்பு கணவன் கதிரவன். இந்த கடிதத்தை படித்து முடித்ததும் என் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. எனக்கும் என் மகனுக்கும் எந்த குறையும் வராமல் இருக்க என் கணவர் எவ்வளவு தூரம் சிந்தித்து செயல்பட்டிருக்கிறார் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. நாதியற்று நடுத்தெருவில் நிற்கிறோம் என்று நான் நினைத்தேன். ஆனால் என் கணவர் இறப்பதற்கு முன்பே எங்களுக்கு மிக பெரிய ஆதரவாக மாறி எங்களை பாதுகாக்கும் கேடயத்தை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறார். நீண்ட நேரம் அங்கேயே அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். பிறகு அந்த சாவியையும் கடிதத்தையும் என் கைமுட்டியில் இறுக்கமாக பிடித்து கொண்டு எழுந்து நின்றேன். இப்போது எனக்குள் ஒரு புதிய தைரியமும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் பிறந்துவிட்டதை உணர்ந்தேன். என் கையில் இருப்பது வெறும் பணத்துக்கான சாவி அல்ல. அது என் தொலைந்து போன மரியாதையையும் கௌரவத்தையும் என் அந்தஸ்தையும் மீட்டெடுக்கும் சாவி என்பது எனக்கு புரிந்துவிட்டது. மறுநாளே என் மகன் கவினை அழைத்து கொண்டு அந்த வங்கிக்கு சென்றேன். அங்கே இருந்த மேலாளரை சந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டபோது என் ஏழ்மையான தோற்றத்தையும் கந்தலான உடையையும் பார்த்த வங்கி ஊழியர்கள் என்னை உள்ளே விடாமல் தடுத்தார்கள். ஆனால் நான் என் கணவர் கதிரவனின் பெயரை சொன்ன மறுகணமே எனக்கு உடனடியாக அனுமதி கிடைத்தது. அந்த வங்கியின் மேலாளருக்கு என் கணவரை மிக நன்றாக தெரியும். அவர் மீது மிகுந்த மரியாதையும் வைத்திருந்தார். நான் அவரிடம் அந்த சாவியையும் என் கணவர் கைப்பட எழுதிய கடிதத்தையும் காட்டினேன். அதை பார்த்த மேலாளர் உடனடியாக வங்கியின் இரகசிய பதிவேடுகளை எடுத்து சரிபார்த்தார். என் கணவர் உண்மையிலேயே என் பெயரில் ஒரு விஐபி லாக்கரை பதிவு செய்திருப்பதும் அதை எனக்காக மட்டுமே திறக்க வேண்டும் என்று மிக கடுமையான உயில் எழுதி வைத்திருப்பதும் உறுதியானது. மேலாளர் மிகுந்த மரியாதையோடு என்னை அழைத்து கொண்டு உச்சகட்ட பாதுகாப்பு நிறைந்த அந்த பெரிய லாக்கர் அறைக்கு சென்றார். என் இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. அதே சமயம் என் கொழுந்தன்களின் துரதிர்ஷ்டத்தை நினைத்து எனக்கு பரிதாபமாகவும் இருந்தது. சாவியில் இருந்த அதே 77 என்ற எண் பொறிக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய லாக்கரின் முன் மேலாளர் நின்றார். தன்னிடம் இருந்த மாஸ்டர் சாவியை முதலில் அவர் பொருத்தினார். பிறகு என்னிடம் இருந்த சாவியை போட்டு திறக்கச் சொன்னார். என் கைகள் நடுங்கின. மேலே இருப்பவனை மனதார வேண்டிக் கொண்டு சாவியை செருகி திருப்பினேன். ஒரு சிறிய சத்தத்துடன் அந்த லாக்கரின் கனமான இரும்பு கதவு திறந்து கொண்டது. நான் உள்ளே இருப்பதை நானே பார்ப்பதற்காக மேலாளர் மிகவும் மரியாதையோடு சற்று பின்வாங்கி நின்றார். நான் மெல்ல முன்னேறி அந்த லாக்கரின் உட்புறத்தை பார்த்தேன். என் வாயிலிருந்து ஆச்சரியத்தால் ஒரு பெரிய அலறல் வர பார்த்தது. அப்படியே உறைந்து போய் நின்றேன். உள்ளே இருந்த காட்சி என் கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்தது. ஆபத்து காலத்தில் கை கொடுப்பதற்காக கொஞ்சம் நகைகளோ அல்லது கொஞ்சம் பணமோ இருக்கும் என்று தான் நான் நினைத்திருந்தேன். ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய உலகமே எனக்காக காத்து கொண்டிருந்தது.
அந்த லாக்கர் முழுவதும் கட்டுக்கட்டாக பண நோட்டுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. பணம் மட்டுமில்லாமல் தங்க கட்டிகளும் விலையுயர்ந்த வைர நெக்லஸ் செட்டுகளும் அங்கே குவிந்து கிடந்தது என் கண்களை கூசின. ஆனால் இவை அனைத்தையும் விட என் கவனத்தை ஈர்த்தது அங்கே இருந்த ஒரு கோப்புத்தான். அந்த கோப்பிற்குள் என் கணவர் யாருக்கும் தெரியாமல் மிகவும் ரகசியமாக தயாரித்திருந்த சொத்து பத்திரங்கள் இருந்தன. நகரத்திலேயே மிக பெரிய 3 தொழிற்சாலைகளும் தன் தம்பிகளுக்கே தெரியாமல் அவர் ரகசியமாக வாங்கியிருந்த ஒரு பிரம்மாண்டமான பண்ணை வீடும் சட்டப்படி எனக்கும் என் மகனுக்கும் சொந்தம் என்பதற்கான பத்திரங்கள் அவை. இதை பார்த்ததும் என் கண்கள் ஆச்சரியத்தில் அகல விரிந்தன. எந்த பெண்ணை தன் கொழுந்தன்கள் ஒரு சுமை என்று நினைத்து வீட்டை விட்டு அனாதையாக துரத்தினார்களோ அதே பெண் இன்று இந்த நகரத்தின் மிக பெரிய கோடீஸ்வரியாக மாறி நின்றாள். ஆனால் என் கண்கள் அந்த பணத்தின் மீதோ நகையின் மீதோ இல்லை. அந்த லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த ஒரு உயில் காகிதத்தின் மீது தான் என் பார்வை பதிந்திருந்தது. அதில் பெரிய எழுத்துக்களில் இப்படி எழுதியிருந்தது: பேராசையால் கண்மூடி போகிறவர்கள் ஒரு நாள் வெறுங்கையோடு தான் நிற்பார்கள். நடுங்கும் கைகளோடு அந்த காகிதத்தை கையில் எடுத்தேன். என் கண்களில் இருந்த வலிந்த கண்ணீர் அந்த பேப்பரின் மீது விழுந்தது. தங்களின் அற்ப லாபத்திற்காக இவ்வளவு பெரிய சொத்தை இழந்துவிட்ட என் கொழுந்தன்களை நினைத்து எனக்கு மிக பெரிய பரிதாபமாக இருந்தது. மேலே இருப்பவனின் நீதி எவ்வளவு வலிமையானது என்று நினைத்து பார்த்தேன். நேற்று வரை தலைக்கு மேல் கூரை இல்லாமல் தவித்த அதே பெண்தான் இன்று கோடிக்கணக்கான சொத்துகளுக்கும் அதிபதியாக நிற்கிறேன். நேற்று வரை கோடீஸ்வரர்களாக மார்த்தட்டி கொண்டிருந்த என் கொழுந்தன்கள் இன்று நடுத்தருவில் பிச்சைக்காரர்களாக அலைகிறார்கள். வங்கியின் அந்த அமைதியான லாக்கர் அறையிலிருந்து வெளியே வரும்போது பெருமகிழ்ச்சியோடு என் மகனின் நெற்றியில் முத்தமிட்டேன். என் இதயம் முழுவதும் ஒரு விசித்திரமான குளிர்ச்சி பரவி இருந்தது. அது இதுவரை நான் பட்ட அத்தனை வலிகளையும் துயரங்களையும் ஒட்டுமொத்தமாக துடை தெரிந்து விட்டது. வங்கியிலிருந்து வெளியேறி சாலையோரம் வந்து நின்றேன். ஒரு ஆட்டோவை மறித்து அதில் ஏறிக்கொண்டேன். நான் நினைத்திருந்தால் நேராக ஒரு பெரிய ஷோரூமுக்கு சென்று ஒரு புதிய சொகுசு காரையே வாங்கி இருக்க முடியும். ஆனால் எனக்கு அப்படி ஆடம்பரமாக காட்டிக்கொள்ளும் எண்ணம் துளியும் இல்லை. என் கணவரின் பத்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த அந்த வக்கீல் ஐயாவை பார்ப்பதற்காக என் மகனுடன் நேராக அவர் அலுவலகத்திற்கு சென்றேன். அந்த வக்கீல் ஐயா என் கணவரின் மிக நெருங்கிய பழைய நண்பர். என்னை அந்த கோலத்தில் பார்த்ததும் அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அதே சமயம் நான் வந்ததை பார்த்ததும் மிகவும் சந்தோஷப்பட்டார். அவர் என்னை உட்கார வைத்துவிட்டு கதிரவன் என்று பேசத் தொடங்கினார். கதிரவன் இந்த சொத்துக்கள் அனைத்தையும் உங்கள் பெயருக்கு மாற்றிவிட்டார். உங்களுக்கு பிறகு உங்கள் மகனுக்கு. நீங்கள் தானாகவே என்னை தேடி வரும் வரை இந்த ரகசியத்தை நான் உங்களிடம் சொல்லக்கூடாது என்று அவர் கண்டிப்பாக உயில் எழுதி வைத்திருந்தார். ஏனென்றால் நீங்கள் கஷ்டங்கள் என்னும் தீயில் வெந்து தங்கம் போல புடம் போட்டு தூய்மையாக இருக்க வேண்டும் என்றும் உங்கள் கொழுந்தன்களின் உண்மையான முகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் விரும்பினார் என்றார். வக்கீலையா சொன்னதை கேட்டு என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவர் உடனடியாக சட்டப்படியான நடவடிக்கைகளை ஆரம்பித்தார். சட்டப்படி எனக்கே சொந்தமான அந்த தொழிற்சாலைகளையும் பண்ணை வீட்டையும் உடனடியாக என் வசம் ஒப்படைத்தார். நான் முதலில் செய்த காரியம், நான் மிகுந்த சிரமத்தோடு வாழ்ந்த என் அம்மாவின் அந்த சேரி பகுதிக்கு சென்றது தான். எனக்கு அடைக்கலம் கொடுத்து உதவிய அந்த ஏழை மக்களிடம் நேரில் சென்று அவர்கள் அனைவருக்கும் நிறைய பணத்தை கொடுத்தேன். வரப்போகும் மழைக்காலத்தில் அவர்களின் வீட்டின் கூரையில் இருந்து தண்ணீர் ஒழுகாமல் இருக்க அந்த ஓலை குடிசைகளை எல்லாம் மாடி வீடுகளாக கட்டிக்கொள்ள உதவி செய்தேன். இதனால் அவர்கள் நிம்மதியாக வாழ முடியும். பிறகு கார்த்திக்கும் அருணும் அவமானப்படுத்தி வேலையை விட்டு துரத்திய என் கணவரின் பழைய விசுவாசமான வேலையாட்களை தேடினேன். அவர்கள் ஒவ்வொருவரின் வீட்டுக்கும் நேரில் சென்று அவர்களுக்கு உதவி செய்து மீண்டும் வேலைக்கு வரும்படி அழைப்பு விடுத்தேன். கதிரவனின் மனைவி இப்போது தன் கணவரின் தொழிலை கையில் எடுத்துவிட்டாள் என்றும் அவளும் தன் கணவனைப் போலவே இரக்கமும் நேர்மையும் கொண்டவள் என்றும் ஊர் முழுவதும் செய்தி பரவியது. என் கணவனின் தம்பிகள் தங்கள் அலட்சியத்தால் மூழ்கடித்த அந்த தொழிலை என் கடின உழைப்பாலும் நேர்மையாலும் மீண்டும் பிரகாசிக்க செய்தேன். தொழிற்சாலையில் புகைப்போக்கிகளில் இருந்து மீண்டும் சுறுசுறுப்பாக புகை வர தொடங்கியது. தொழிற்சாலைகளின் வீடுகளில் மீண்டும் வசந்தம் வீசியது. அந்த பண்ணை வீட்டை நான் என் நிரந்தரமான தங்குமிடமாக மாற்றிக்கொண்டேன். என் மகன் கவின் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். முதலில் அவனுக்கு ஒரு மிகச் சிறந்த பள்ளியில் அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன். அவன் படிக்க மிகவும் ஆசைப்பட்டான்.
ஆனால் அவனது அந்த உரிமை அவனிடமிருந்து கொடூரமாக பறிக்கப்பட்டது. நான் இந்த செல்வத்தை என் கைகளில் மட்டுமே வைத்திருந்தேன். அதை ஒருபோதும் என் இதயத்திற்குள் அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் பணத்தின் திமிர் என்னை ஆக்கிரமித்து விடக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருந்தேன். மறுபுறம் கார்த்திக் மற்றும் அருணின் நிலைமை மிகவும் மோசமாகிக் கொண்டே போனது. பங்களாவை விட்டு துரத்தப்பட்ட பிறகு சில நாட்கள் மலிவான லாட்ஜிகளில் தங்கினார்கள். ஆனால் அவர்கள் பாக்கெட்டில் இருந்த பணம் காலியானதும் நடுத்தெருவுக்கு வந்தார்கள். நேற்று வரை ஒருவரை ஒருவர் மட்டம் தட்ட லட்சக்கணக்கில் பணத்தை வாரி இறைத்த அவர்களின் மனைவிகளான பவித்ராவும் தீபாவும் இன்று 2 வேளை சோற்றுக்காக வீதியில் நின்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் குழந்தைகளும் பட்டினியால் வாடின. கார்த்திக் சின்ன சின்ன வேலைகளை தேடி அலைந்தான். ஆனால் அவனது கடந்த காலமும் அவனது திமிரும் நடுவில் வந்து நின்றன. அவன் எங்கே சென்றாலும் மக்கள் அவனை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அண்ணன் பேரை நாசமாக்கின கதிரவனோட அந்த தண்டசோறு தம்பிதான இவன் என்று ஏளனம் செய்தார்கள். அருண் போதைக்கு முழுமையாக அடிமையாகி பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டான். ஒரு காலத்தில் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு திமிராக நடந்த அந்த 2 சகோதரர்களும் இப்போது கிழிந்த கந்தல் துணிகளோடு திரிந்தார்கள். கடன்காரர்களின் பயம் அவர்களை ஒவ்வொரு நொடியும் சித்திரவதை செய்தது. அவர்கள் முகத்தை மறைத்து கொண்டு ஒளிந்து திரிந்தார்கள். ஆனால் பசி என்பது ஒரு மனிதனை எவ்வளவு பெரிய பாதாளத்திலிருந்தும் வெளியே இழுத்து வந்துவிடும் என்பது நிதர்சனமான உண்மை. ஒரு நாள் பசியின் கொடுமை தாங்க முடியாமல் அவர்களின் தெம்பு முற்றிலுமாக வடிந்து போன நேரத்தில் அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தது. அந்த நகரத்திற்கு ஒரு புதிய பெண் தொழிலதிபர் வந்திருக்கிறாள் என்றும் மூடி கிடந்த பழைய தொழிற்சாலைகளை எல்லாம் மீண்டும் திறந்து வெற்றிகரமாக நடத்தி வருகிறாள் என்றும் கேள்விப்பட்டார்கள். அந்த பெண் மிகவும் நல்லவள் என்றும் ஏழைகளுக்கு நிறைய உதவிகள் செய்கிறாள் என்றும் அவளை தேடி போகும் யாரையும் அவள் வெறுங்கையோடு அனுப்புவதில்லை என்றும் பேசிக்கொண்டார்கள். அப்போது என் கொழுந்தன்கள் இருவரும் அங்கே சென்று தங்கள் அதிர்ஷ்டத்தை பரீட்சித்து பார்க்கலாம் என்று நினைத்தார்கள். ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது கிடைக்காமல் போகுமா என்று நம்பினார்கள். தாங்கள் யாருடைய வாசற்படிக்கு செல்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. பசியின் கொடுமை அவர்களின் நிலைமையையும் சுய நினைவையும் முழுவதுமாக அழித்திருந்தது. அந்த 2 சகோதரர்களும் அவர்களின் மனைவிகளும் நடந்தபடியே நகரத்தின் அந்த தொழிற்சாலை பகுதியை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு காலத்தில் அவர்களின் சொந்த தொழிற்சாலைகள் கம்பீரமாக நின்ற அதே இடம் அது. வழியில் அவர்கள் தங்களின் பழைய நாட்களை நினைத்து பார்த்தார்கள். பெரிய பெரிய சொகுசு கார்களில் இதே சாலையில் அவர்கள் கடந்து சென்ற போது தொழிலாளர்கள் எல்லாம் வரிசையாக நின்று அவர்களுக்கு சலாம் அடித்த அந்த நாட்கள் நினைவுக்கு வந்தன. ஆனால் இன்று அவர்கள் அந்த தொழிலாளர்களை விடவும் மோசமான நிலையில் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த தொழிற்சாலையின் பெரிய இரும்பு கதவை அடைந்த போது அங்கே ஒரு வயதான காவலாளி நின்று கொண்டிருந்தார். கார்த்திக் எந்த காவலாளியை கழுத்தை பிடித்து தள்ளி வேலையை விட்டு துரத்தினானோ அதே காவலாளி தான் அவர். அவர்களின் மோசமான கோலத்தை பார்த்து அந்த காவலாளிக்கு முதலில் அவர்களை அடையாளம் தெரியவில்லை. ஆனால் கூர்ந்து கவனித்த போது ஆச்சரியத்தால் அவரது கண்கள் அகல விரிந்தன. ஒரு காலத்தில் தன் முதலாளிகளாக இருந்தவர்கள் இன்று பிச்சைக்காரர்களைப் போல வாசலில் வந்து நின்றார்களே என்று அந்த முதியவரின் கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது. அவர் அவர்களை தடுத்து நிறுத்தவில்லை. மாறாக மிகுந்த மரியாதையுடன் சலாம் அடித்து அவர்களை உள்ளே அனுமதித்தார். இதை பார்த்த கார்த்திக்கும் அருணும் வெட்கத்தால் தலை குனிந்து போனார்கள். அந்த காவலாளி தங்களை அவமானப்படுத்தி வெளியே துரத்துவான் என்று தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். காவலாளியின் அந்த செயல் அவர்களை மேலும் வெட்கப்பட செய்தது. நடுங்கும் குரலில் கார்த்திக் அவரிடம், நாங்க இந்த ஃபேக்டரி ஓனரை பார்க்கணும். நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். எங்களுக்கு இங்க வேலை வேணும் என்றான். நீங்க போய் ஆபீஸ்ல உட்காருங்க, நான் போய் மேடம் கிட்ட சொல்லிட்டு வரேன் என்று சொல்லி காவலாளி அவர்களை என் ஆடம்பரமான அலுவலக அறைக்கு அழைத்து சென்றார். ஒரு காலத்தில் கார்த்திக் சிம்மாசனம் போல் அமர்ந்து கொண்டு அதிகாரம் செலுத்திய அதே அறைத்தான் அது. ஆனால் இப்போது அந்த அறையின் வளிமண்டலம் முற்றிலும் மாறி இருந்தது. முன்பு போல அங்கே மதுவின் நாற்றம் வீசவில்லை. மாறாக நற்பண்புகளின் நறுமணம் வீசி கொண்டிருந்தது. அவர்கள் இருவரும் பயந்து போய் ஒரு மூலையில் ஒடுங்கி நின்றார்கள். அவர்கள் உடல் வியர்த்து விறுவிறுத்திருந்தது. சிறிது நேரம் கழித்து என் முகத்தில் ஒரு மாஸ்கை அணிந்து கொண்டு நான் உள்ளே நுழைந்தேன். எடுத்தவுடனேயே என் அடையாளத்தை அவர்களுக்கு காட்ட விரும்பாததால் தான் நான் என் முகத்தை மறைத்திருந்தேன். என் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டு தலை குனிந்து நின்று கொண்டிருந்த அந்த 2 சகோதரர்களையும் மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். அறையில் கடுமையான நிசப்தம் நிலவியது. அப்போது அருண் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு பேச தொடங்கினான். மேடம், நாங்க ரொம்ப ஏழைங்க.
ஆதரவில்லாதவங்க. வீட்ல எங்க சின்ன குழந்தைங்க பசியில வாடுறாங்க. நாங்க எல்லாம் படிச்சவங்க தான். ஆனா காலம் எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு. எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க, நாங்க செய்கிறோம். அது வெறும் கூட்டி சுத்தம் பண்ற வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. கார்த்திக் அழுது கொண்டே, ஆமா மேடம், கடவுளுக்காக எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நாங்க ரொம்ப மோசமான நிலையில இருக்கோம். வாழ்க்கையில நாங்க நிறைய தப்பு பண்ணிட்டோம். அந்த பாவங்களுக்கான தண்டனையைத்தான் இப்போ நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு தோணுது என்றான். அவர்கள் பேசுவதையெல்லாம் நான் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். பிறகு மெதுவாக என் மேஜை டிராயரை திறந்தேன். அதிலிருந்த அந்த நீல நிற பையை வெளியே எடுத்தேன். என் கணவர் கைப்பட எழுதிய அந்த டைரிகளும் அதிலேயே இருந்தன. அந்த பையை பார்த்ததும் கார்த்திக்கும் அருணும் திடுக்கிட்டார்கள். இந்த பை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று குழப்பத்துடன் சிரித்தார்கள். அந்த நொடி என் முகத்தில் இருந்த மாஸ்கை நான் மெதுவாக கலற்றினேன். என்னை பார்த்ததும் கார்த்திக் மற்றும் அருணின் தொண்டையிலிருந்து ஒரு பெரிய அலறல் வெளிவந்தது. அதிர்ச்சியில் தடுமாறி பின்னால் நகர்ந்தார்கள். அவர்கள் முன்னால் அமர்ந்திருந்தது யாரோ ஒரு அறிமுகமில்லாத முதலாளியம்மா அல்ல. நள்ளிரவு என்றும் பாராமல் கழுத்தை பிடித்து தள்ளி எந்த அண்ணியை அவர்கள் நடுத்தெருவில் துரத்தினார்களோ, கணவனின் பழைய டைரிகளையும் புத்தகங்களையும் தவிர வேறு எதையும் எடுத்து போகக்கூடாது என்று எந்த அண்ணியை அவர்கள் அவமானப்படுத்தினார்களோ, அதே அண்ணித்தான் இன்று அவர்களின் முன்னால் கம்பீரமாக அமர்ந்திருந்தாள். அவர்களை பார்த்ததும் என் கண்களில் கண்ணீர் திரண்டது. ஆனால் என் தலை கௌரவத்தால் நிமிர்ந்து நின்றது. கார்த்திக்கும் அருணும் சிலையாய் உறைந்து போனார்கள். அவர்களின் நாக்கு செத்து போனது. தங்கள் முன்னால் இருப்பது தங்களால் ஒதுக்கப்பட்ட அந்த பலவீனமான பெண்தானா, அல்லது தாங்கள் ஏதேனும் கனவு காண்கிறோமா என்று அவர்களால் நம்ப முடியவில்லை. நான் என் தொண்டையை செருமி கொண்டு அழுத்தமான குரலில் பேசினேன். என்னை அடையாளம் தெரியுதா? உங்க தோல்ல இருந்து எந்த சுமையை நீக்கி தூக்கி எறிஞ்சிங்களோ அதே சுமைதான் நான். எந்த அண்ணி இந்த வீட்ல இருந்தா உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததோ அதே அண்ணி தான் நான். எந்த மகனோட உரிமையை நீங்க திருடி தின்னீங்களோ அந்த மகனோட அம்மா தான் நான். அன்னைக்கு எனக்கும் என் மகனுக்கும் எந்த நிலைமை வந்ததோ அதை இன்னைக்கு மேலே இருக்கிறவன் உங்களுக்கு கொடுத்துட்டான். பார்த்தீங்களா? நான் இன்னைக்கு அந்த முதலாளி நாற்காலியில உட்கார்ந்திருக்கேன். நான் எந்த இடத்துல நின்னேனோ அதே இடத்துல நீங்க நிக்கிறீங்க. என் வார்த்தைகளை கேட்டதும் அவர்கள் சுருண்டு விழுந்தார்கள். என் கால்களில் விழுவதற்காக அவர்கள் முன்னே வந்தார்கள். ஆனால் நான் என் கையை உயர்த்தி அவர்களை தடுத்து நிறுத்தினேன். வேண்டாம், இனிமேல் என் பக்கத்துல வராதீங்க, என் காலில் விழாதீங்க. ஏன்னா ஒருத்தருக்கு மரியாதையும் அவமானத்தையும் கொடுக்கிறது அந்த மேல இருக்கிறவன் தான். நான் ஒரு சாதாரண மனுஷி என்றே என் கணவரின் பையிலிருந்து கிடைத்த அந்த சாவியை எடுத்து அவர்கள் முன்னால் காற்றில் அசைத்து காட்டினேன். இது என்னன்னு தெரியுமா? உங்க அண்ணன் எனக்கும் என் மகனுக்கும் விட்டுட்டு போன சாவி இது. நீங்க எதை குப்பன்னு நினைச்சு தூக்கி போட்டீங்களோ அது எனக்கு கிடைச்ச மாபெரும் புதையல். நீங்க செங்க கற்களுக்கும் சுவர்களுக்கும் பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா நான் அந்த குப்பைய பத்திரமா ஏத்துக்கிட்டேன். என்ன நீங்க வெறும் கையோட அனுப்பிட்டதா நினைச்சிங்க. ஆனா இந்த உலகத்தோட மிக பெரிய சொத்தை நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியல. என் கணவர் எப்பவும் சொல்வார், நீங்க எல்லோரும் பேராசையில கண்மூடி போயிடுவீங்கன்னு. ஏன்னா என் கணவரோட எண்ணம் உங்க எண்ணத்தை விட ரொம்ப உயர்ந்தது. அதனால தான் அவர் தன்னோட முழுமையான சொத்தை என் பேர்ல எழுதி வச்சாரு. அந்த உயில்ல அவர் என்ன எழுதினாருன்னு தெரியுமா? பேராசையால் கண்மூடி போகிறவர்கள் ஒரு நாள் வெறுங்கையோடு தான் நிற்பார்கள்னு எழுதியிருந்தார். இன்னைக்கு பாருங்க, நீங்க வெறுங்கையோட நிக்கிறீங்க. என் வார்த்தைகள் அவர்கள் இதயத்தை கிழித்தன. இருவரும் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார்கள். கார்த்திக் அழுது கொண்டே, அண்ணி, எங்களை மன்னிச்சிடுங்க அண்ணி. நாங்க வழி தவறி போயிட்டோம். நாங்க செஞ்சது பெரிய தப்பு. நாங்க அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டோம். எங்களுக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா எங்களை விரட்டிடாதீங்க. நாங்க செத்துடுவோம் அண்ணி என்று கெஞ்சினான். அருணும் கை கூப்பி அழுது கொண்டே, அண்ணி, எங்களை உங்க கால் தூசியா நினைச்சுக்கங்க. நாங்க உங்களுக்கு வேலைக்காரங்களா இருக்கோம். தயவு செஞ்சு எங்க குழந்தைங்க மேலேயாச்சும் கருணை காட்டுங்க என்று கெஞ்சினான். நான் ஒரு பெருமூச்சு விட்டு என் கண்களை துடைத்து கொண்டேன். என் தேவர்களான அவர்கள் மீது எனக்கு பரிதாபம் இருந்தது உண்மைதான். ஆனால் அது நீதிக்கான பரிதாபம் மட்டுமே. நான் உங்களை மன்னிச்சிட்டேன். ஏன்னா மனசுக்குள்ள சுமைய சுமத்திக்கிட்டு என்னால வாழ முடியாது. அது மட்டும் இல்லாம என் கணவரோட ஆன்மாவையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல. அதுக்காக இந்த சொத்துக்கள் எதையும் நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கு நீங்க வாரிசு இல்லை, என் மகன்தான் வாரிசு. நீங்க உங்க வாழ்நாள் முழுசும் உங்க அண்ணன் சிந்தின வியர்வையாலத்தான் சொகுசா வாழ்ந்தீங்க. அவர் உழைப்புக்கு நீங்க கொஞ்சம் கூட மரியாதையோ உழைப்போ கொடுக்கல.
ஒருவேளை நான் இதையெல்லாம் உங்ககிட்ட திருப்பி கொடுத்தா நீங்க மறுபடியும் பழையபடி அந்த பேராசை பிடிச்ச மனுஷங்களாவே மாறிடுவீங்க. நான் சொன்னதை கேட்டு இருவரும் தலை குனிந்து கொண்டார்கள். நான் சொல்வது 100க்கு 100 உண்மை என்று அவர்களுக்கு தெரியும். அதுக்காக உங்களை நான் நடுத்தெருவுல விடமாட்டேன். ஏன்னா நீங்க என் கணவரோட தம்பிங்க. அவர் உடம்புல ஓடுன அதே ரத்தம் தான் உங்க உடம்புலையும் ஓடுது. நான் உங்களுக்கு வேலை தரேன். ஆனா மேனேஜர் வேலையோ ஆபீசர் வேலையோ இல்ல, ஒரு சாதாரண தொழிலாளி வேலை. உங்க உழைப்பால நீங்க சம்பாதிக்கணும். மற்ற தொழிலாளிகளோட சேர்ந்து நீங்க வேலை செய்யணும். அப்போது தான் உழைச்சி பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு, ஏழைகளோட வழினா என்னன்னு உங்களுக்கு புரியும். உங்க மனைவிகள் கிட்ட போய் சொல்லுங்க, இனிமே வீட்டு வேலைகளை அவங்களே தான் செய்யணும். ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ பழகிக்க சொல்லுங்க. உங்க குழந்தைகளோட படிப்பு செலவு, வளர்ப்பு செலவு எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன். ஆனா உங்க ஆடம்பர செலவுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். இதுதான் உங்களுக்கான பரீட்சை. இதுதான் உங்களுக்கான தண்டனை. நீங்க திருந்தி உண்மையான மனுஷங்களா வாழ்ந்தா மேல இருக்கிறவன் ஒருவேளை மறுபடியும் உங்களை முன்னுக்கு கொண்டு வருவான். ஆனா நீங்க மறுபடியும் பழைய புத்திய காட்டுனீங்கன்னா அப்புறம் நான் கூட உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டேன். கார்த்திக்கும் அருணும் என் தீர்ப்பை தலை குனிந்து ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை. அவர்களின் திமிர் முற்றிலுமாக சுக்குநூறாக உடைந்து விட்டது. நான் அழைப்பு மணியை அழுத்தி மேலாளரை உள்ளே அழைத்தேன். இவங்க 2 பேரையும் ஃபேக்டரியோட பேக்கிங் செக்ஷன்ல வேலைக்கு சேர்த்துக்கங்க. மற்ற தொழிலாளிகளை எப்படி நடத்துவீங்களோ அதே மாதிரி தான் இவங்களையும் நடத்தணும் என்று உத்தரவிட்டேன். 2 சகோதரர்களும் என் அறையை விட்டு வெளியேறும் போது திரும்பி என்னை பார்த்தார்கள். நான் என் கணவரின் டைரிகள் நிரம்பிய அந்த பையை என் நெஞ்சோடு இறுக அணைத்து கொண்டிருந்தேன். தங்களது அண்ணன் எவ்வளவு பெரிய மனதுக்காரரோ அதே அளவு பெரிய மனது கொண்ட பெண்தான் தங்கள் அண்ணியும் என்பதை அப்போது அவர்கள் முழுமையாக உணர்ந்தார்கள். தங்கள் அண்ணியின் முன்னால் அவர்கள் எவ்வளவு அற்பமானவர்கள் என்று அவர்கள் வெட்கப்பட்டார்கள். அவர்கள் வெறும் கையோடு வந்தவர்கள் இப்போது வெறும் கையோடு தான் போகிறார்கள். ஆனால் இப்போது அவர்களிடம் தங்களை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் புதிய நம்பிக்கையும் இருந்தது. நான் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தேன். அங்கே என் குழந்தன்கள் இருவரும் கூலி தொழிலாளிகளின் வரிசையில் போய் நின்று கொண்டிருந்தார்கள். இது எல்லாமே என் கணவரின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு என்பதை நான் அறிவேன். என் வாழ்நாள் முழுவதும் ஆதரவற்ற விதவை பெண்களுக்கு உதவுவதென்றும் என் மகனையும் அவனது அப்பாவை போலவே ஒரு நேர்மையான மனிதனாக வளர்ப்பதென்றும் நான் உறுதி பூண்டேன். என் வாழ்க்கை கதை எங்கள் நகரத்திற்கே ஒரு பெரிய பாடமாக மாறியது. உறவுகளை துண்டிப்பவர்கள் தாங்களும் ஒரு நாள் சுக்குநூறாக உடைந்து போவார்கள். அவர்கள் செய்த கர்மாவின் பலனை அவர்கள் நிச்சயம் அனுபவித்தே தீர்வார்கள். பழிவாங்குதலில் உண்மையான சக்தி இல்லை, மன்னிப்பதில் தான் உண்மையான வலிமை இருக்கிறது என்பதை நான் நிரூபித்து காட்டினேன். என் குழந்தன்களுக்கு நான் மீனை பிடித்து கொடுக்கவில்லை, மாறாக மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தேன். அப்போதுதான் அவர்கள் மீண்டும் மனிதர்களாக வாழ கற்றுக்கொள்வார்கள். இதுதான் இந்த கதையின் மிக அழகான முடிவு. பண போதையில் உறவுகள் அருந்து போயின. ஆனால் மேலிருப்பவன் அந்த அருந்த உறவுகளை மீண்டும் ஒரு புதிய தூய்மையான அஸ்திவாரத்தில் இணைத்து விட்டான். இந்த கதையின் மிக பெரிய படிப்பினை என்னவென்றால், நாம் செய்யும் செயலுக்கான பலனை நாமே தான் அனுபவிக்க வேண்டும் என்பது தான். பேராசையும் பணவெறியும் மனிதனை குருடனாக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் திரும்பி வர முடியாத அழிவு பாதையில் தள்ளிவிடும் என்பதை இது உணர்த்துகிறது. நன்றி.